நீங்க இனிமே ஒரு ஜூஸ் கடைக்கு போனாலோ அல்லது மார்க்கெட்டுக்கு போனாலோ இந்த பழத்தை பாத்தீங்கன்னா தயவு செய்து வந்து வாங்குங்க. வாங்கி ஒரு வாட்டி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி இந்த பழத்தை வந்து வாங்க ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பழம். இதுல நிறைய வந்து நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இதை பத்தின முழுமையான தகவல் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பார்த்துட்டு வாங்க. முக்கியமா இந்த பழம் அப்படிங்கிறது நியூசிலாந்துடைய தேசிய பழமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இது ஸ்டார்டிங்ல வந்து தோன்றல. முக்கியமா இந்த பழம் அப்படிங்கிறது பண்டைய சீனாவுல கண்டறியப்பட்டதா வந்து சொல்றாங்க. அந்த காலத்துல இந்த பழம் வந்து சீன பேரோட தான் அழைக்கப்பட்டிருக்கு. யாங் தாபோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர்ல தான் அழைக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா வந்து சீன நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லலாம். இதே இங்கிலீஷ்ல சொல்ல போனோம் அப்படின்னா வந்து சைனீஸ் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லலாம். இதோடைய புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய இந்த சுவை மட்டும் இல்லாம இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதனால வந்து இதை மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. முக்கியமா இந்த பழம் வந்து எங்க சாகுபடி பண்றாங்கன்னா அதிகமா இத்தாலியில வந்து சாகுபடி பண்றாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர்த்து வந்து நியூசிலாந்து, சிலி, பிரான்ஸ், ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து இது அதிகமா வந்து விளையுது. இரவுல அந்த பழம் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் நீங்க வந்து கேட்கலாம். நிறைய பழங்கள் வந்து இரவுல சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ஒத்துக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இதை பார்க்கும் பொழுது வந்து படுக்கைக்கு முன் வந்து ஒரு கிவி பழம் சாப்பிடுவது நல்ல தூக்கத்தை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல நீங்க முழுசா வந்து 2-3 பழம் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பழம் சாப்பிட்டு பாருங்க. எப்படி தூக்கம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து முயற்சி பண்ணலாம். ஒருவேளை அதிகமான பழங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வயிற்று உபாதைகள் வரலாம் அல்லது தூக்கம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. கிவி பழத்துல வேகமாக தூங்கக்கூடிய, அதுவும் நீண்ட நேரம் தூங்கக்கூடிய ஒரு சேர்மம் அப்படிங்கிறது காணப்படுறதா வந்து ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. இதனால படுக்கைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து 1 அல்லது 2 கிவி பழத்தை சாப்பிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு இயற்கையான முறையில நீங்க தூங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க நிம்மதியாக வந்து தூங்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை கிவி பழம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலாக வந்து 1 அல்லது 2 கிவி பழம் வந்து சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிடும் பொழுது வந்து வயிற்றுல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க இன்னைக்குதான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சாப்பிடலாம்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒத்து வந்தா மட்டும் வந்து 2 சாப்பிடுங்க. இதுல இனிப்பு சத்தும் இருக்கு. அதனால வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து இதை சாப்பிட வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிவி பழம் அப்படிங்கிறத சாப்பிட்டா வாய் வந்து கூசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பற்கள் வந்து கூசும். மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி பல்லு வந்து கூச ஆரம்பிக்குது, அதே மாதிரி இந்த பழத்துல புளிப்பு சத்து இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய் கூசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு காயா இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிடும் பொழுது வந்து இதுல இருக்கக்கூடிய நொதிகளான ஆக்டினிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இதன் காரணமாக வந்து உங்களுக்கு பல் கூசுவதா சொல்றாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து புரதத்தை வந்து உடைச்சிடும். இந்த புரதத்தை உடைக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பற்கள் கூசுது. இதுவே வந்து ஒரு பழுத்த பழத்தை சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுல வந்து கம்மியான அளவு தான் வந்து இந்த ஆக்டினிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொதிகள் வந்து இருக்கும். அதனால நீங்க வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமா பல் கூசுது அப்படின்னா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நீங்க வந்து சாப்பிடலாம். சாதாரணமா அந்த பழம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வந்து ஒரு முட்டை அளவுல தான் இருக்கும். நீங்க இதை எடுத்து நீங்க கட் பண்ணி பார்த்தாலே அதை நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து பார்க்கலாம். இனிப்பும் புளிப்பும் இடையில வந்து ஒரு சமநிலையில இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பழம். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜூஸ் போட்டும் இதை வந்து குடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பழம் அப்படிங்கிறது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பழத்தை நீங்க அடிக்கடி சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சரியாகும். இந்த கிவி பழத்துல முக்கியமா வந்து டயட்ரி ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கு. இதுல தனித்துவமான வந்து என்ஜைமே வந்து காணப்படுது. ஆல்ரெடி நம்ம சொன்ன அதே விஷயம் தான் ஆக்டினிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து காணப்படுது. இதை புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா உடைச்சு உங்க டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்கடி வயிற்ற கலக்கி மனம் போகக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே விஷயம்தான் வந்து பப்பாளி பழத்துல இருக்கக்கூடிய ஒரு என்ஜமைன்லயும் இருக்கு. அதே மாதிரி வந்து பைனாப்பிள்லையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி சொல்லக்கூடிய ஒரு என்ஜமைன் இருக்கு. ஆனா அதற்கு வந்து வேற பேர்ல வந்து அழைக்கிறாங்க. முக்கியமா 2010 ஸ்டடியின் படி வந்து ஜேர்னல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கிவி பழம் அப்படிங்கிறது இந்த ஆக்டினிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இந்த டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கேஸ்ட்ரிக் கண்டிஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. அதனால வந்து நமக்கு அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2013 ஸ்டடியை பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் இன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ரிசர்ச்ல இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
முக்கியமா வந்து டைஜஸ்டிவ் புரோட்டீன்ஸை வந்து உடைக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. எடுத்துக்காட்டாக வந்து கீ, ஃபிஷ், ரா எக்ஸ், அதுக்கப்புறம் தயிர், இதுல எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து புரோட்டீனை வந்து இது உடைக்குது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் மூலமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா இத யாரெல்லாம் சாப்பிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னா வந்து மலச்சிக்கல் உள்ளவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைல இருந்து தீர்வு காணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பசி எடுக்குது அப்படின்னா இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த பழத்தை பாத்தீங்கன்னா ஆல்கலைன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து டைஜஸ்டிவ் ஹார்மோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி விடும், ரீஸ்டோர் பண்ணி விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இந்த கிவி பழத்தை பார்க்கும் பொழுது வந்து பெட்டர் புரோட்டீன் டைஜஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெல்தி கட்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்க பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 3 விஷயங்களும் இதுல வந்து இருக்கு. இது வந்து முக்கியமான பெனிஃபிட். நெக்ஸ்ட் இதை பார்க்கும் பொழுது வந்து உங்களோட இம்யூனோ சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணி விடுது. இதுல இருக்கக்கூடிய இந்த பழத்துல இருக்கக்கூடிய இம்யூனோ பூஸ்டர்னு சொல்லக்கூடிய ஹை வைட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு உங்களுடைய இம்யூனோ சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதனால வந்து உங்களுக்கு நோய்கள் அப்படிங்கிறது வருவது தடுக்கப்படுது. அதே மாதிரி ஹார்மோன் பேத்தஜன்ஸ் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. 2007 நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில நியூட்ரிஷன் ரிசர்ச் ஸ்டடி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பாடி அப்சார்ப் பண்ணுவதற்கு இந்த பழம் வந்து ஹெல்ப் பண்ணுவதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டா இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து நடக்குது. அதே மாதிரி வந்து கீரையிலையும் அதே மாதிரி ரெட் பெப்பர்லையும் இருக்கக்கூடிய அளவை விட இதுல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதான் வந்து அந்த ஆராய்ச்சி வந்து சொல்லுது. 2013 ஸ்டடியில கனடியன் ஜர்னல்ஸ் ஆஃப் பிசியாலஜி அண்ட் பார்மாகாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட்ல இந்த கிவி பழத்துல இருக்கக்கூடிய அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல நடக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் வந்து தடுக்குது, இம்யூனோ சிஸ்டம் ஃபங்க்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணி விடுதுன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய சளி பிரச்சனை மற்றும் இந்த ஃப்ளூ காய்ச்சல்ல இருந்து இதை பாதுகாத்ததான் வந்து சொல்றாங்க. இந்த கிவி பழத்துல இருக்கக்கூடிய வைட்டமின் இ வந்து உடம்புல இருக்கக்கூடிய டி செல்ஸ் ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணி விடுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விடுறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய கண் பார்வையை வந்து பூஸ்ட் பண்ணி விடுது. அதை பத்தி வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய ஐசைட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து கண்ணாடி போடாம இருப்பாங்க. நீங்க கண்ணாடியை போட்டிருந்தா கூட அதை எடுப்பதற்கு உண்டான அந்த அளவுக்கு ஒரு சத்து அப்படிங்கிறது இந்த பழத்துல வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நீங்க வந்து பாருங்க. மாஸ்குலர் டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த கண்ணுல வந்து ஏற்படாம வந்து தடுக்குது. இந்த ரிஸ்க் வராம இருப்பதற்கு இந்த ரெட்டினாவை ப்ரொடக்ட் பண்றதுக்கு, கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா சொல்லக்கூடிய அந்த விஷயத்த ப்ரொடக்ட் பண்றதுக்கு லூட்டெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம கண்ணை வந்து பாதுகாக்க உதவுவதா அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி மாஸ்குலாவை வந்து யூவி லைட் இருக்கு பாத்தீங்களா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த யூவி லைட்ல இருந்து பாதுகாப்பதற்கும் ஜாக்சந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேர்மம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவதா வந்து சொல்றாங்க. இந்த ரெண்டுமே வந்து நம்ம கண் பார்வைக்கு வந்து உதவக்கூடியது. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிவி ஃப்ரூட்ல வந்து இருக்கு. அதனால இதை நீங்க டைரக்டா வந்து எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஹை வைட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து கேட்ராக்ட் வராம வந்து தடுக்குது. அதே மாதிரி வைட்டமின் ஏ கூட இதுல அதிகமா இருக்கு. அதனால வந்து கார்னியாவை வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுக்கு கண்ணுக்கு மிக மிக ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதயத்தை வந்து பார்ப்போம். இதயத்தை பார்க்கும் பொழுது இதுல வைட்டமின் சி, இ, பாலிபினால்ஸ், ஃபைபர், பொட்டாசியம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே அடங்கியிருக்கு. முக்கியமா சி, வைட்டமின் சி அண்ட் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல் டேமேஜ் வந்து தடுக்குது. கிவி பழத்தை பொறுத்தவரைய பிளட் கிளாட் ஆகக்கூடிய அந்த ரிஸ்கை வந்து குறைச்சி விடுது. இதனால வந்து லோவர் பிளட் ஃபேட் லெவலை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வருது. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா 2-3 கிவி பழத்தை டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட் கிளாட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப் டு 18% வரை வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லோவர் ட்ரைகிளிசரைட் பொறுத்தவரை வந்து 15% பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாவதா வந்து சொல்றாங்க. இது இதயத்திற்கு ஆஸ்பிரின்ஸ் சொல்லக்கூடிய அந்த மெடிசின் எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கிவி பழம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ளீடிங் சொல்லக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை போகணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த கிவி பழத்தை வந்து சாப்பிடலாம். இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல பொட்டாசியம் மற்றும் ஃபைபர் இருப்பதனால இதயத்துல இருக்கக்கூடிய நம்ம உடம்புல ஓடக்கூடிய இந்த பிளட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி விடுது. அதே மாதிரி அதனால வந்து இதயத்துக்கும் வந்து நல்லது.
அதே மாதிரி இதயத்துல வரக்கூடிய ஒரு ரேரான ஒரு டிசீஸ் சொல்லக்கூடிய இஸ்கெமிக் டிசீஸ் சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் வந்து வருவதை வந்து கம்மி பண்ணி விடுது. ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது இது ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது பிளட் சுகரை வந்து மேனேஜ் பண்ணுது. முக்கியமா வந்து நிறைய டயபெட்டிக்ஸ் வந்து இது சேஃப்னு நினைச்சு இது வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல வந்து இது வந்து லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடியது. அதாவது 47ல இருந்து 58க்குள்ள இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதனால வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து ஸ்பைக் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹையர் ஃபைபர் அண்ட் லோவர் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டும் இதுல இருப்பதனால வந்து பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ண உதவுது. லோவர் கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் வந்து இந்த டயபெட்டிக்ஸ பாத்தீங்கன்னா கம்மி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. 2014 ஸ்டடியில ஜேர்னல்ஸ் ஆஃப் ரிசர்ச் இன் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லக்கூடிய இதுல வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் டிசால்விங் என்சைம் எதுக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து காலில் வரக்கூடிய அல்சரை, நியூரோபதிக் டயபெட்டிக் ஃபுட் அல்சரை வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் என்சைமின் வந்து குறைப்பதாக வந்து சொல்றாங்க. முக்கியமா வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து இதுல இருந்து நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேர் இதை வந்து தங்களுடைய ஸ்நாக்ஸ் பதிலாகவே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பிரேக்ஃபாஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. முக்கியமா உங்க முகத்துல வரக்கூடிய இந்த அக்னி இருக்கு பாத்தீங்களா, அதவும் இது வந்து குறைப்பதாக வந்து சொல்றாங்க. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து இதுல இருக்கு. இதனால வந்து இந்த அக்னி அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இது வளர்க்குது. இது முக்கியமா வந்து அந்த அக்னில இருக்கக்கூடிய பெயின், அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய ஸ்வெல்லிங்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இது வந்து குறைப்பதாக வந்து சொல்றாங்க. வைட்டமின் இ கண்டென்ட் இதுல அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின் மாய்ஸ்டரா எப்பவும் வச்சுக்கிறோம். அதே மாதிரி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல எலாஸ்டிசிட்டியாவும் அதுல எந்த ஒரு ஆக்னியும் வராமவும் பாத்தீங்கன்னா இது வந்து பாதுகாக்குது. அதனால இதை நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்கா வந்து ஃபேஸ்ல வந்து போடுறாங்க. சில பேர் டெய்லி யூஸ் பண்றாங்க, சில பேர் வாரத்துக்கு ஒரு முறை வந்து யூஸ் பண்றாங்க. இதன் மூலமா வந்து இந்த ஆக்னிலாம் வந்து கிளியர் ஆவதான் வந்து சொல்றாங்க. இது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிவி பழத்தை எடுத்துக்கோங்க, அதுல வந்து லைட்டா வந்து லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கோங்க. அதை வந்து ஒரு மிக்சியில போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹனியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கோல்டு வாட்டர்ல நீங்க வந்து உங்க ஃபேஸை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணீங்க, ஏர்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் வந்து பளபளன்னு மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆக்னிலாம் இருக்கு அப்படின்னா வந்து அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இதுல இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து பயன்படுத்தினா அது வந்து உங்க ஃபேஸ், உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு கண்டிஷனா இருக்கும். சில பேர் வந்து இதை மாஸ்கா வந்து போடுறாங்க. இதுல வந்து என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு பாருங்க. இதுல அதிகமான வைட்டமின் சி இருக்கு. அதனால வந்து இதுல பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்டா இருப்பதனால வந்து சன் டேமேஜ்ல இருந்து உங்களை வந்து தடுக்குது. பொல்யூஷன் அதுக்கப்புறம் ஏஜிங் ஆன மாதிரி இருந்துச்சு ஸ்கின் அப்படின்னா இதை நீங்க வந்து பயன்படுத்தலாம். இது வந்து காலோஜன் ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணி விடுது. அதே மாதிரி வந்து செல் ரீஜெனரேஷனுக்கு ரொம்பவே உதவுது. முகல் சிறுக்கங்கள், கண்விழிகள் வந்து சுருங்கின மாதிரி இருக்கு, அதே மாதிரி கருவிழிக்கு கீழே வந்து கருப்பா இருக்கு அப்படின்னா வந்து இதை நீங்க தாராளமாக பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இதை பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு கிவி பழம், அதுக்கப்புறம் ஒரு பனானா ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது நல்லா பாத்தீங்கன்னா ஒரு மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபேஸை கிளீன் பண்ணிட்டு அது மேல வந்து நீங்க தடவுங்க. ஒரு 20-30 நிமிஷம் வரை வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க முகத்தை வந்து கழுவிட்டு ட்ரை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து பளபளன்னு ஆயிரும். இந்த மாதிரியும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெட்டர் ஸ்லீப் வேணும் அப்படின்னா நீங்க இந்த பழத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பத்தின விஷயத்த நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2011 ஸ்டடியில வந்து ஆசியன் பசிபிக் ஜேர்னல்ஸ் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷியன்ஸ் சொல்லக்கூடிய இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த கிவி பழத்தை கன்சியூம் பண்றதுனால வந்து உங்களுடைய ஸ்லீப், அதுக்கப்புறம் நீங்க தூங்கக்கூடிய நேரம், அதோடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆவதா வந்து சொல்றாங்க. ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு ரொம்பவே இந்த பழம் வந்து ஹெல்ப் பண்ணுவதா சொல்றாங்க. இதை பத்தின விஷயத்த கண்டிப்பா வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்துமா சிம்டம்ஸ் இருக்கக்கூடியவங்க, வீசிங், அதுக்கப்புறம் வந்து இருமல் இருக்கக்கூடியவங்க வந்து ஹை வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இதுல இருப்பதனால வந்து இந்த பழத்தை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் தாண்டி 2 மடங்கு இதுல வந்து வைட்டமின் சி வந்து இருக்கு. ஹிஸ்டாமின்ஸ் சொல்லக்கூடிய அதே மாதிரி வந்து புரோஸ்டாக்லாண்டின் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுது. இதனால வந்து உங்களுடைய ஏர்வே இருக்கு பாத்தீங்கன்னா, மூச்சு குழாயை வந்து நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டு கரெக்டா வந்து மூச்சு போயிட்டு வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதனால வந்து இதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். 2000வது ஆண்டுகள்ல தோராக்ஸ்ல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல 18,000 குழந்தைகள் வந்து கலந்துக்கிட்டாங்க.
ஒரு வாரத்துக்கு 5ல இருந்து 7 முறை பாத்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆன்டி சிப்ரசம் சொல்லக்கூடிய அந்த நோய் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த பழம் வந்து இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து 44% பாத்தீங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இருமல் காஃபிங் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து குறைஞ்சிருக்கு. ஷார்ட் பிரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அதுக்கப்புறம் ரன்னிங் நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மூக்கு ஒழுகுது பாத்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிறதா வந்து இந்த ஆய்வு வந்து சொல்லுது. அதனால ஆய்வு மூலமாக இது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. தாராளமாக நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உதட வந்து காஞ்சு போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெட் ஸ்கின்னை வந்து இதை நீக்கி நேச்சுரலான லுக்ல உங்களுக்கு லிப்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப இந்த கிவி பழத்துல கூடிய நியூட்ரிஷன்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இது வந்து ஒரு நியூட்ரிஷனுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வைட்டமின் சியோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஏ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. தவிர்த்து மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்கு. ஃபைபர் நிறைந்த ஒரு பழம் இது. அதே மாதிரி லோ கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் வந்து கலோரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட். இதுல வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். 83 கிராம்ஸ் பாத்தீங்கன்னா 100 கிராம்லயே 83 கிராம்ஸ் வந்து அதுதான் இருக்கும். எனர்ஜின்னு பாத்தீங்கன்னா 61 கிலோ கலோரிஸ் வந்து எனர்ஜி இருக்கு. இதுல வந்து மற்ற விஷயங்கள் ஃபேட்லாம் இதுல 0.52 கிராம்ஸ் இருக்கு ஃபேட். இதுல சுகர் கண்டென்ட்டும் இருக்கு. அதே மாதிரி பாஸ்பரஸ் இதுல 34 மில்லிகிராம் இருக்கு. பொட்டாசியம் 312 மில்லிகிராம் இருக்கு. வைட்டமின் சி பாத்தீங்கன்னா 92.7 மில்லிகிராம் இருக்கு. இதனாலதான் இது வந்து ஹை ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. வைட்டமின் கே 40 mcg இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்துக்கோங்க. பெண்களுக்கு தேவையான பொலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து 25 mcg வந்து இருக்கு. அதனால அந்த பழத்தை நீங்க டெய்லி எடுக்கணும்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனா அப்படி எடுக்கும் பொழுது வந்து நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த பழம் சேஃப் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கு அப்படின்னா அவங்க மட்டும் இதை வந்து தவிர்ப்பது நல்லது. லாக்டிக்ஸ் ஃப்ரூட் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க இதை தவிர்க்கலாம். அதாவது அவகடா, பனானா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தோட கலந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்தவரை இதுல வைட்டமின் கே அதிகமா இருப்பதனால வந்து உங்களுடைய ரத்தம் வந்து தின்னாயிரும். அதனால உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்கு, அல்லது வந்து ஏதாவது ஒரு தையல் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஏதாவது டாக்டர் கன்சல்ட் பண்ணாம நீங்க சாப்பிடவே கூடாது. ஏன்னா உங்களுடைய பிளட் வந்து தின்னாகிரும். உங்களுடைய திக்கா இருக்கக்கூடிய பிளட் தின்னானவுடனே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காயம் ஆறுவதற்கான டைம் வந்து அதிகமாயிரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடாது. கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடியவங்க சாப்பிடலாம். ஆனா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது இதை வந்து எடுப்பது வந்து தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு வந்து நல்ல விஷயம் வந்துங்கன்னா இதுல இருந்து நிறையவே இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு வந்து கிடைக்கும். இதனால உங்க உடம்பு பாத்தீங்கன்னா ஹெல்த்தியாவே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கிவி பழத்தை பத்தி இந்த அளவு டீட்டெயிலா எத்தனை பேர் சொல்லிருக்காங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது உங்க ரிலேட்டிவ்ஸ் குரூப்லயோ நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். இவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.